பணம் படைத்தவர்கள்தான் எதுவும் செய்ய முடியும். பணம் போட்டு பணம் எடுக்கும் தொழிலாகிவிட்டது இன்றைய அரசியல். யார் வந்தாலும் ஊழல் செய்யாமல் இருக்க முடியாது. ஊழல் செய்தால்தான் பணம் வரும். அந்த பணத்தால் தான் கட்சியை காப்பாற்ற முடியும், தேர்தலில் நிற்க முடியும். ஜனநாயகம், இதுதான் நமது வாழ்வியல். அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதிகாரத்தில் இல்லாதவர்களை பணிய வைக்க ஊழல் வழக்கு போடுவார்கள். அதிக அதிகாரத்தில் உள்ளவர்கள் குறைந்த அதிகாரத்தில் உள்ளவர்கள் மீது ஊழல் வழக்கு போடுவார்கள். எல்லாம் மிரட்டல், ஒழித்தல் அரசியல்தான். ஒரு பக்கம் அத்தனை அராஜக அநியாய அரசியல் செய்தாலும் இன்னொரு பக்கம் மக்களை மயக்க, ஏமாற்ற புனிதர், நல்லவர், வல்லவர் வேஷம் போடுவார்கள். அதில் நன்கு நடிப்பவர்களுக்கு அதிக வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி தொடர தொடர சர்வாதிகாரம் வலுவாகும். அது நமது நாட்டு மக்களுக்கு அன்புமிக்க அன்பர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, வணக்கம். விடியல் குகன் பேசுகிறேன். ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கொரு கவலை இல்லை என்றொரு திரைப்பட பாடல் உள்ளது. ஆனால் அப்படி நாம் கவலைப்படாமல் இருக்க முடியுமா? ஏனென்றால் அரசியல் நமது வாழ்க்கையில் எல்லா இடத்திலும் ஊடாடுகிறது. சில நன்மையாகவோ சில பாதிப்பாகவோ அமைகின்றது. மக்களின் ஒற்றுமையையும் அமைதியையும் பாதிக்கக்கூடிய வெறுப்புணர்வுகள் வளர்க்கப்படுவதும், மனிதகுல தார்மீக விழுமியங்கள் எல்லாம் தகர்த்து எறியப்படுவதும், ஜனநாயகம் புதைக்கப்பட்டு சர்வாதிகாரம் தலைவிரித்தாடும் நிலையில் வாய் திறக்கக்கூட முடியாமல் அடிமையாக வாழும் நிலைக்கு ஆளாகி விடுவோமோ என்று அச்சப்படக்கூடிய அளவிற்கு நாட்டில் நடக்கும் நிகழ்வுகளையும் நாடு செல்லும் போக்கையும் பார்க்கின்ற போது கவலை மிகவும் எழுகிறது. ஆனால் சாதாரணமான நாம் என்ன செய்ய இயலும்? அரசியல் இரட்சகர்கள் அவ்வப்போது வருவார்கள், போவார்கள். ஆனால் யார் வந்தாலும் என்னாக போகிறது? இந்த அரசியல் தேர்தல் அமைப்பில் பணம் படைத்தவர்கள்தான் எதுவும் செய்ய முடியும். பணம் போட்டு பணம் எடுக்கும் தொழிலாகிவிட்டது இன்றைய அரசியல். யார் வந்தாலும் ஊழல் செய்யாமல் இருக்க முடியாது. ஊழல் செய்தால்தான் பணம் வரும். அந்த பணத்தால் தான் கட்சியை காப்பாற்ற முடியும், தேர்தலில் நிற்க முடியும், வெற்றி பெற முடியும். பணம் படைத்த சில குழுக்கள் நமது நாட்டில் அரசியல் அதிகாரத்திற்கு போட்டியிடுகின்றன. அவற்றில் ஏதாவது ஒன்றிற்கு வாக்களித்துவிட்டு நமது ஜனநாயக கடமையை நிறைவேற்றிவிட்டு பிறகு எது நடந்தாலும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். வேறு ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் நமது ஜனநாயகம், இதுதான் நமது வாழ்வியல். அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதிகாரத்தில் இல்லாதவர்களை பணிய வைக்க ஊழல் வழக்கு போடுவார்கள். அதிக அதிகாரத்தில் உள்ளவர்கள் குறைந்த அதிகாரத்தில் உள்ளவர்கள் மீது ஊழல் வழக்கு போடுவார்கள். எல்லாம் மிரட்டல், ஒழித்தல் அரசியல்தான். ஒரு பக்கம் அத்தனை அராஜக அநியாய அரசியல் செய்தாலும் இன்னொரு பக்கம் மக்களை மயக்க, ஏமாற்ற புனிதர், நல்லவர், வல்லவர் வேஷம் போடுவார்கள். அதில் நன்கு நடிப்பவர்களுக்கு அதிக வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி தொடர தொடர சர்வாதிகாரம் வலுவாகும். அது நமது நாட்டு மக்களுக்கு அடிமைகளாக வாழச் செய்யக்கூடிய ஒரு இருண்ட காலமே. இப்படி கொடுமையான அரசியல் அரங்கேறும் நிலையில்
நாம் களப்பிரர் காலத்திற்கு செல்வதே சிறந்த தற்காப்பாகும். ராமன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை என்ற மனநிலைக்கு சென்று விடுவதுதான் உத்தமம். களப்பிரர் காலத்தில் தமிழர்கள் நீதிநெறி நன்னெறியில் கவனம் செலுத்தி தனி மனித அளவில் ஒழுக்கமாக வாழ முற்பட்டார்கள். நாம் நமது தனி மனித வாழ்வில் ஆழ்ந்த கவனம் செலுத்தலாம். தன்னல வாழ்வு வாழலாம் என்று சொல்லவில்லை. தன்னளவில் சமூகத்திற்கு சக மனிதர்களுக்கு தீங்கு செய்யாத தன் ஒழுக்க வாழ்வு வாழ முற்படலாம் என்று சொல்கின்றேன். நம்மளவில் நல்லவர்களாக மனிதநேயம் உள்ளவர்களாக இயன்ற அளவிற்கு அடுத்தவர்களுக்கு உதவி வாழ்பவர்களாக எல்லோரையும் சமமாக மதிப்பவர்களாக வாழ முயல்வது தனி மனிதனாய் நமது உடலை, நமது உள்ளத்தை, நமது வாழ்நிலையை, நமது சூழ்நிலையை நல்லபடியாக வைத்துக்கொள்ள கவனம் செலுத்த தொடங்கலாம். மாற்றங்களை நம்முள் இருந்து தொடங்கலாம். இயன்ற மற்றும் தேவைகளை சுருக்கி கொண்டு சிக்கனமான எளிய வாழ்வு வாழலாம். நஞ்சில்லாத உணவு கிடைக்க இயன்ற மட்டும் இயற்கை விவசாயம், வீட்டுத் தோட்டம், மாடித் தோட்டங்களில் கவனம் செலுத்தலாம். வாழ்க்கைக்கு தேவைக்காக சின்ன சின்ன தொழில் செய்யலாம். இயற்கை விவசாயம் மற்றும் சிறு தொழில் செய்பவர்களை ஊக்குவிக்கும் வகையில் அவர்களின் பொருட்களை வாங்க நாம் உறுதி கொள்ளலாம். நாட்டில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகள் நமக்கு கவலை அளிக்கக்கூடியதாக இருப்பினும் அவைகளை கடந்து நாம் நம்மளவில் தன்னொழுக்கம் உடையவர்களாக எளிய தற்சார்பு வாழ்வு மேற்கொள்பவர்களாக நமது வாழ்வியலை அமைத்து கொண்டால் இந்த தீமைகள் நிறைந்த புற தாக்கங்களில் இருந்து தற்காத்து கொண்டு அமைதியாக வாழும் அன்பு வாழ்விற்கு, அற வாழ்விற்கு செல்லலாம். இது பற்றி சிந்திப்போம், செயல்படுவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இப்படி என்றும் அன்புடன் உங்கள் அன்பன் விடியல் குகன்.